பாண்டவருடைய தூதுவனா கண்ணன் அவைக்கு போகும்போது அங்கிருந்த துரியோதனை பாண்டவர்களுக்கு ஒரு கிராமம் இல்லை, ஒரு வீடு கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆணவத்தோட சொன்னானாம். அதை கேட்ட கண்ணன் சிரிச்சாராம். உன்னுடைய ஆணவம் உன்னை அழிச்சிட போகுது அப்படின்னு அவர் மனசார நினச்சாராம். அதே மாதிரி கர்ணன் தான் உன்னுடைய மகன் அப்படின்னு கண்ணன் குந்தி தேவிகிட்ட சொல்ல போகும்போது குந்தி தேவிக்கு கேட்டாங்களா, கண்ணா உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும், நான் இளம் வயலில் நடந்ததாச்சே அப்படின்னு கேட்கும்போது கண்ணன் சிரிச்சாராம். எல்லாம் அறிஞ்சவர் இல்லையா அவர். அதே மாதிரி போர்க்களத்தில் மகாபாரத போர் நடக்கும் பொழுது பீஷ்மாச்சாரியார் போன்ற பெரிய வில்லாளி வீரர்களாக இருக்கும்போது அவர்களெல்லாம் எப்படி நான் கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கேட்கும்போது கண்ணன் சிரிச்சாராம். விஸ்வரவும் எடுத்து அவருக்கு காண்பித்து அந்த இடத்துல சிரித்து அவருக்கு அறிவுரை கூறினாராம். இந்த 3 சிரிப்புக்களும் என்ன பலன் கொடுக்கும் தெரியுமா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.